ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் எங்களுடைய திடீர் பயணமான நியூயார்க் ட்ரிப்பை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு நியூயார்க் போகலான்னு ஐடியாவே இல்லைங்க. அடுத்த வருஷம் சம்மரில் நயகரா ஃபால்ஸ் போயிட்டு அப்படியே நியூயார்க் போகலான்னு தாங்க இருந்தோம். என் ஃப்ரெண்டு நியூயார்க் போகிறதா சொன்னாங்க. சரி நம்மளும் ஃப்ளைட் டிக்கெட் இங்கேருந்து நியூயார்க் போகிறதுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தோங்க. அது பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சுங்க. என்னடா இது இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது சொல்லிட்டு அந்த பிளானை கைவிட்டுட்டோங்க. அப்புறமா நியூயார்க் போகிறதுக்கு ஒரு 3 நாளுக்கு முன்னாடி சரி இப்போ டிக்கெட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலான்னு சும்மா பார்த்தோங்க. பார்த்தா ரிட்டர்ன் டிக்கெட்டோடு சேர்த்து $300 தாங்க காமிச்சது ஒரு ஆளுக்கு. சரி இதுதான் சான்ஸுன்னு டிக்கெட்டை புக் பண்ணிட்டோங்க. மார்னிங் 10:55க்கு எங்களுக்கு ஃப்ளைட்டுங்க. என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வந்திருந்தார் எங்களை ட்ராப் பண்ணுறதுக்கு. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நாங்கள் கிளம்பிட்டோங்க. ஃப்ளைட்டு கொஞ்சம் லேட்டாக தாங்க எடுத்தாங்க. ஃப்ளைட்டில் ஏறினதும் என் பையன் நல்லா தூங்கிட்டாங்க. ஸோ எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. நியூயார்க்கில் ஒரு 3 மணிக்கெலாம் போய் சேர்ந்துடுவோன்னு ஆசையாக இருந்தோங்க. ஆனால் அங்கே நடந்ததோ வேறு ஒன்று தாங்க. நியூயார்க்கில் வெதர் சரியில்லைங்க. அங்கே பயங்கர தண்டர்ஸ்டார்ம். ஃப்ளைட்டு டேக் ஆஃப் லேண்டிங் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் போன ஃப்ளைட்டு ஆல்ரெடி 1 ஹவர் மேலேயே சுற்றிட்டு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பிட்ஸ்பர்க்கில் லேண்டிங் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து 5:30க்கு ஃப்ளைட்டை எடுத்தாங்க. அங்கே இருந்து மறுபடியும் மேலேயே வட்டம் அடிச்சுட்டு நைட்டு 8 மணிக்கு தாங்க எங்களை லாகார்டியா ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டாங்க. 3 மணி நேரத்தில் வர வேண்டிய நியூயார்க்குக்கு நாங்கள் 8 மணி நேரம் கழித்து தாங்க வந்தோம். அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் இருந்து ஒரு மீட்டர் டாக்ஸி பிடிச்சி அப்புறம் அங்கே இருந்து எங்கள் ஹோட்டலான பேராமவுண்ட் டைம்ஸ் ஸ்கொயருக்கு நாங்கள் கிளம்பிட்டோங்க. இன்றைக்கி நாங்கள் ஸ்டே பண்ணுற ஹோட்டல் இது தாங்க. இங்கே வரவே 9:30 ஆகிடுச்சுங்க. வழி ஃபுல்லாக ஒரே டிராஃபிக்குங்க. எங்கள் டாக்ஸி டிரைவர் ரொம்ப நல்லவராக இருந்தாருங்க. எங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணார். மழையாக இருந்ததுனால ஹோட்டலில் வீடியோ எதுவும் எடுக்க முடியலங்க. ரொம்ப டயர்டாக வேறு இருந்தோம். அதுக்கப்புறம் சாப்பாடு வாங்கி வந்து சாப்பிட்டு தூங்கிட்டோங்க. இன்றைக்கி டேட்டுங்க. எழுந்து கடகடன்னு ரெடி ஆகிட்டு டைம்ஸ் ஸ்கொயர் மற்றும் எம்பயர் ஸ்டேட் பில்டிங் பார்க்க கிளம்பிட்டோங்க. நைட்டெல்லாம் இங்கே சம்மங்க. கொட்டுற மழையை கூட பார்க்காம என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு எம்பயர் ஸ்டேட் பில்டிங்கை பார்த்தே ஆகணும்னு கிளம்பி போய் பார்த்தோங்க. இந்த கட்டிடம் 1931 திறக்கப்பட்டதுங்க. இதில் மொத்தம் 102 மாடிகள் இருக்குது. ஆண்டனா உட்பட இதன் உயரம் 443 மீட்டர். உலகின் உயரமான கட்டிடம் என்ற பட்டத்தை வந்து பல ஆறுகளாக தன் வசம் வச்சுருந்ததுங்க. ஜாலியாக மழையில் நியூயார்க் அழகை ரசிச்சுட்டு அடுத்து நாங்கள் போன இடம் டைம்ஸ் ஸ்கொயருங்க. மழை சாரலில் டைம்ஸ் ஸ்கொயர் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள், இந்த மழையிலும் டைம்ஸ் ஸ்கொயரில் எவ்வளோ கூட்டமாக இருக்குது. டைம்ஸ் ஸ்கொயரை இது வரைக்கும் நீங்கள் நைட்டில் தானே பார்த்துருக்கீங்க. டேயில் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே வந்து நின்னீங்கன்னா ஆயிரக்கணக்கான விளம்பர பலகைகள், பெரிய ஸ்க்ரீன்ஸு, லைட்ஸ் எல்லாம் நம்மளை ஆச்சரியப்படுத்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குங்க. அடுத்து 11:30க்கு நாங்கள் இருந்த ஹோட்டலில் இருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு ஹாலிடே இன் ஹோட்டலுக்கு போனோங்க. அங்கே கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரேட் இருந்துச்சுங்க. நாங்கள் மெட்ரோ பாஸ் எடுத்துருந்தோம். ட்ரெயினில் தான் இந்த ஹோட்டலுக்கு வந்தோங்க. கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம். அப்புறம் அவங்கள செக்இன் சீக்கிரமாக பண்ண முடியுமா கேட்டோங்க. அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணின்னு இருந்தோங்க எங்கள் ஃப்ரெண்டு வரதுக்காக. இங்கே ரூம் நல்லா சூப்பராக நீட்டாக க்ளீனாக இருந்துச்சுங்க. நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருந்துச்சு. அதே சமயம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த ஹோட்டல். அப்புறம் எங்கள் ஃப்ரெண்டும் வந்துட்டாங்கங்க. அதுக்கப்புறம் ஒரு காரை ரெண்ட்டுக்கு எடுத்து நியூயார்க்கிலேருந்து நியூ ஜெர்சிக்கு கிளம்பிட்டோங்க. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா அமெரிக்காவிலே மிகப்பெரிய இந்து கோவிலான அக்ஷரதம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோவில் முழுக்க முழுக்க இத்தாலிய லைம்ஸ்டோன் மற்றும் இந்தியன் பிங்க் சாண்ட் ஸ்டோனை வச்சு தாங்க கட்டியிருக்காங்க. இந்த கோவில் வந்து சுவாமி நாராயண பகவானுக்கு வந்து அர்ப்பணிக்கப்பட்டதுங்க. இந்திய பாரம்பரியம் கலாச்சாரம் இரண்டையும் வந்து அமெரிக்காவில் அனுபவிக்கக்கூடிய சிறந்த இடம் இதுதாங்க. உலகின் மிகப்பெரிய இந்து டெம்பிளில் இந்த கோவிலும் உண்டுங்க. 2023 தான் இந்த கோவிலை திறந்திருக்காங்க. நியூ ஜெர்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆக்சுவலாக நாங்கள் போகிற நேரத்தில் தாங்க ஆர்த்தி எடுத்தாங்க. ஆர்த்தியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிதுங்க. இந்தியாவில் ஒரு கோவிலுக்கு போனால் எப்படி நமக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்குமோ அந்த அளவுக்கு இங்கே எங்களுக்கு குறையாத சந்தோஷம் கிடைச்சிதுங்க. இங்கே நம்ம இந்திய மக்களை பார்ப்பதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க எனக்கு.
எனக்கு ரொம்ப நாளாக இந்த கோவிலுக்கு போகணுன்னு ஆசைங்க. கடைசியாக இந்த நியூயார்க் ட்ரிப்பில் இந்த ஆசையும் நிறைவேறிச்சுங்க. அங்கே எவ்வளோ எவ்வளோ ஃபோட்டோ, எவ்வளோ வீடியோஸ் எல்லாம் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என் ஃப்ரெண்டும் கூட வந்தாங்க. ஸோ ஹாப்பி பிளேஸ்னால் அது இதுதாங்க. அப்புறம் ஒரு 8 மணி போல் நாங்கள் இங்கேருந்து நியூயார்க்குக்கு கிளம்பிட்டோங்க. இங்கே பாருங்களேன், நைட் வியூஸ் நியூயார்க்கில் எவ்வளோ சூப்பராக தெரியுது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.